Hi hello friends, welcome to my channel VK Studio. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஸ்கிரீன்ல ப்ளே ஆயிட்டு இருக்கல இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு ஃபுல் டீடைலா தெரியும். நீங்க வீடியோ வந்து தவறாம அத கரெக்ட்டா எடிட் பண்ண முடியும். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நம்ம எதில எடிட் பண்ணியிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா Kinemaster. புதுசா யாருக்காவது அனுப்பணும்னா கண்டிப்பா alight motion தான் சொல்லுவாங்க. ஏனா Kinemasterல இப்ப நம்ம ரீசன்ட்டா அந்த அப்டேட் வெர்ஷன் கூட நம்ம போட்டாச்சு. அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் இருக்கு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணுற Kinemaster நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் எதில் எடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். Kinemaster தான். நீங்கள் வந்து alight motionல ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியலை வச்சு உங்கள் விருப்பம் தான். ஆனால் alight motionல இந்த எஃபெக்டில் ஒரு இது இல்லை. ஸோ நான் அதை சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து Kinemaster அப்டேட் Kinemaster நியூ Kinemaster அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம Kinemaster வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கீழே வந்து Kinemasterோட அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது, அதாவது கரெக்டாக. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம Kinemaster வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். Kinemaster ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க கீழே எத்தனை டைம் எடிட் பண்ணி பார்த்துருக்கேன்னு. இப்போ அந்த கிரியேட் நியூ அப்படிங்கிறது கொடுத்து நம்மளுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் 15 செகண்ட் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபோட்டோ டியூரேஷன், இம்போர்ட் ப்ராஜெக்ட் ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்ததுமே இந்த மாதிரி வந்துடுமா? இந்த மாதிரி வந்ததுமே இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிடலாம். இதோட எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு என்ன எடிட் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால 50 செகண்ட் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் சாங் ஆட் பண்ணணும். சாங் ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிலீக்ஸ் நம்ம வைக்கணும். இப்போ ரிலீக்ஸ் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு VK Studioன்னு தான் வைக்க போகிறேன். ஏன்னா சாங்லாம் நான் ஆட் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால VK Studio அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டிஸ்பிளேயில் இந்த ஃபாண்ட் இது வந்து அசட் ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட்டு இந்த அளவு நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ 15 செகண்டுக்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும், கடைசியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த VK Studio அப்படின்னு இருக்கிறத வந்து நான் VK Creation அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த VK Studio அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஷேடோவை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஷேடோ டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஆங்கிள் நீங்கள் அந்த இதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு க்ளோ வந்து இந்த இமேஜுக்கு இந்த க்ளோவே கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வச்சுக்கோங்க. இன் அனிமேஷன் ஃபீடு, அவுட் அனிமேஷன் ஃபீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு கீழே அப்ளை டு ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட்லேயும் அந்த இதை அப்ளை ஆயிரும். ஆனால் உங்களுக்கு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் மட்டும் ஆயிருக்காது. இது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆயிரும். ஓகேவா? இப்போ அந்த நம்ம ரிலீக்ஸ்லாம் எல்லாம் வச்சாச்சு. நீங்களும் சாங்க்கு ஏற்ற மாதிரி ரிலீக்ஸ்லாம் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல நம்ம லேயருக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அசட் ஸ்டோரில் போயிட்டு நான் சொல்கிற எஃபெக்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த கலருக்கு கீழே ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரியில் போங்க. அதில் வேர்ப் அப்படின்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெப்பில் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சரி இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க, கரெக்டான வேல்யூ வைக்கணும். ஸோ இந்த மூணையுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்துடலாம் எஃபெக்ட்ஸுக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது லிக்விடிட்டி. இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட லைட்டாக பேக் வந்துட்டு செட்டிங்குள்ளே போயிட்டு ஒரு 40 வச்சுக்கோங்க. 40 வச்சுட்டு இது 50 செகண்ட் தான் இருக்குது. அடுத்தது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வருது, நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு கீழே தான் வரணும். கொடுத்து சென்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபார்வர்டு ஓகே, பேக்கில் தான் வரணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 40 வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அடுத்தது லேயரில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு வேர்ப் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுமே அதில் என்ன எடிட் பண்ணும், அதாவது அதில் என்ன செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டுமே உங்கள் ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு செட்டிங்குள்ளே போயிட்டு இது ஃபஸ்ட்டு மூணுமே 100, அடுத்தது வந்து 34 35 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஸ்ப்ரெட் அந்த ஸ்பீட் அப்படின்னு இருக்கும்ல அது 40 அந்த சம்திங் போயிருங்க, 40 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயரில் போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இன்னொரு இமேஜ் பிஎன்ஜியாக கொடுத்துருப்பேன், இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணி கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் வந்து வீடியோவில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுவும் இப்போ வீடியோ ஃபுல்லாக 50 செகண்ட் இருக்கிறனால அதுவும் அதுலேயே இருக்குது. இப்போ வந்து இந்த ரிலீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லேயரில் போயிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு வேவ் வேர்ப் அப்படின்ட்டு இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இதையும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த ரிலீக்ஸை மட்டும் நம்ம மேலே கொண்டு வரணும். அது எப்படின்னு நான் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அது பின்னாடி போயிடுச்சு. அது நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கும் பின்னாடி போயிருந்தது அப்படின்னா நான் அதை எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இதுக்கப்புறம் அடுத்தது என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஆட் பண்ணணும். மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த போட் பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சைஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் அதாவது அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு கீ சிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங்க்கு போயிருங்க. எண்டிங் போய்ட்டு அந்த போட்டை லைட்டாக மூவ் பண்ணி வைங்க. இப்படி உங்களுக்கு வந்து சில டைம் போட் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் அங்கே கொண்டு போயிருப்பீங்க. இப்படி லைட்டாக கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது போட் வந்து நாங்கள் நவுந்திருக்கும். சில டைம் அதாவது எப்படி நான் சொல்கிறேன், சில டைம் அலைட் மோஷன் ஆகும். இப்படி தான், அதாவது இந்த இது மட்டும் இது வந்து கீ ஃப்ரேம்னு நம்ம சொல்லலாம், அலைட் மோஷன் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம போட் மூவ் ஆகிறத நம்ம வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். லேயருக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ரிப்பில் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் சொன்னல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம போட்டு லைட்டாக அசையறதுக்காக. ஸோ லைட்டாக போட்டு மட்டும் அசையும். ஓகேவா? இது வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பீடை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். இது நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த போட்டுக்கு வந்து உங்கள் விருப்பம் தான். ஏன்னா போட்டு வந்து நம்ம ரொம்ப வச்சோம்னாலும் தெரியாது, கொஞ்சம் வச்சாலும் தெரியாது. இப்போ வந்து நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மேலே கொண்டு வந்துடலாம். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே 3 டாட் கொடுத்து ஃப்ரெண்ட் பிரிங்கிங் டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே வந்துடுது. இப்போ வந்து பேக் கொடுங்க. பேக் கொடுத்தா இங்கே வருது, அப்போ ஃப்ரெண்டு தான். பிரிங்கிங் ஃபார்வேர்டு. ஓகேவா? கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் கூட லிங்க் ஆகிருந்தது அப்படின்னா திருப்பி அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட் கொடுத்து பிரிங்கிங் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். திருப்பி ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்த இன்னொரு ரிலீக்ஸையும் அதே மாதிரி தான் பிரிங்கிங் ஃபார்வேர்டு இப்படி சொல்லி கொடுத்து முடிச்சிருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரிலீக்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ரிலீக்ஸுக்கு வந்து அந்த எஃபெக்ட் இல்லை. நான் அந்த எஃபெக்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணணும்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்து பாருங்கள். லைட்டாக வீடியோ எப்படி மூவ் பண்ணி பாருங்கள் அந்த எஃபெக்ட் இருக்கான்னு. கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது. திருப்பி 3 டாட் கொடுத்து சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ ரொம்ப அந்த எஃபெக்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம திருப்பி உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா பிரிங்கிங் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மட்டும் இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? லைட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கும் ஓகேவா? ரெண்டுக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இது செட் ஆகிடுச்சு. இந்த விகே கிரியேஷனை போர்ட்குள்ளே வர வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிரிங்கிங் ஃப்ரெண்டுன்னு கொடுத்திங்கன்னா மொத்தமாக மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு போட் மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. போட் மேலே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த க்ளோ அப்படின்ட்டு இருக்கிறத வந்து நம்ம கலர் மாற்றிக்கலாம். ரெட் கலர் வச்சா நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கலர் மாற்றியாச்சு. இப்போ இந்த ரிலீக்ஸ் கூடயே போட்டும் மூவ் ஆகணும். அப்போ வந்து அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கீ மாதிரி சொன்னல அதை அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரிலீக்ஸோட எண்டிங்க்கு போங்க. எண்டிங் போயிட்டு அந்த போட் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துல இந்த ரிலீக்ஸை கொஞ்சம் நவுத்தி வைங்க. இப்போ கூட உங்களுக்கு மூவ் ஆகிருக்காது, அங்கேயே தான் இருக்கும். ஆனால் இப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போது அது மூவ் ஆகும் பாருங்கள். ஓகேவா? இதே மாதிரி தான். இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ இருக்குது. அப்போ வந்து இந்த ரிலீக்ஸை கொஞ்சம் நவுத்தி இப்படி கரெக்டாக பார்த்து வைங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும் பாருங்கள். அதாவது கீ ஃப்ரேம் அதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணி போட்டுக்கு மேலே வர மாதிரி வைக்கணும். உங்களுக்கு போட்டுக்குள்ளே வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டர்லேயே தெரிகிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இந்த எஃபெக்டெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் லோகோவை ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி லோகோ ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா. இதுக்கப்புறம் இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல, இதை வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன்னு கொடுத்துருக்கேன். அது அலைட் மோஷனே வருது, கைன்மாஸ்டர்னு சொல்லியிருக்கேன். மெட்டீரியலுக்கு கீழே இருக்கும். இதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல கீழே இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுலேயே டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்படியே டேரெக்டாக கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன நேம் கொடுத்துருப்பேன்னா ரிவர் போட் வீடியோ எடிட்டிங் vkstudio.kine அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதை வந்து இம்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். வந்ததுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் நான் எப்படி எடிட் பண்ணணும் அது அப்படியே இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ, சாங் ரிலீக்ஸ், அதுக்கப்புறம் சாங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, லோகோ சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து பின்னாடி வர வைக்கிறதா இருந்தால் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 3 டாட் கொடுத்து ஃப்ரண்ட் ஆர் பேக் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.